Hey all, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க உங்கள் டெஸ்ட் பேட்ச் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து சந்தோஷ்மணி அகாடமியில் நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து எனக்கு ஒரு கொரியர் கிட் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த நோட் புக் தான் கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா அன்ரூல்டு நோட்டு நல்லாவே இருக்குது. பேஜஸ்லாம் கூட ரொம்ப திக்காக ஸோ நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமா ஒரு 80 பேஜஸ் விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். நல்லா இருக்குது இந்த நோட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஓஎம்ஆர் ஷீட்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஒரு 50 ஓஎம்ஆர் ஷீட்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து லைக் பேசிக் நம்ம எக்ஸாமில் எப்படி வந்து ஒரு ஃபீல் இருக்கும் டெஸ்ட் ரைட் பண்ணும்போது, ஸோ அதுக்காக இந்த ஓஎம்ஆர் ஷீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து புக்லெட் நம்பர் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி, ஸோ ஒரு நர்வஸ்னஸ் வந்து நம்மளுக்கு அங்கே இருக்காது இல்லையா எக்ஸாமில், அதுக்காக இந்த ஓஎம்ஆரை வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த சந்தோஷ்மணி அகாடமியில் வந்து ஜிகே டேட்டா புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம இம்பார்ட்டண்ட்டாக மெமரியில் ஒன்லைனாக சேவ் பண்ணுற மாதிரி என்னெல்லாம் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து ஷெடியூல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டுலேருந்து ஒரு 12 ஷெடியூல் வரைக்கும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் ஷெடியூல் இந்த மாதிரி லைனாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஆர்டிகல்ஸ் பார்ட் 1, பார்ட் 2 இது எல்லாத்தையும் எப்படி நம்ம லைனாக வந்து ஞாபகம் வச்சுக்கிறது, ஒன் லைனில் எப்படி ஞாபகம் வைக்கிறது ஈஸியாக, ஸோ அதுக்காக தான் வந்து இதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போது லிஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் பாருங்கள் லைனாக. ஸோ அந்த க்ரொனாலஜிக்கல் ஆர்டர் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம தேடி படிக்கும்பொழுது நம்மளுக்கு ரிவிஷன் அப்போது இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக்கு, இந்த ஒன் லைனர் அப்படின்றது. ஸோ நம்மளுக்கு இங்கே மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்லையுமே வந்து லைனாக டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க, எந்தெந்த லொக்கேஷனில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிகேக்கு மட்டும் இல்லாமல் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்குமே இந்த புக்லெட்டாக லைக் க்யூபு, அப்புறமா வந்து ஸ்கொயர்ஸு, ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லா இருக்குது இந்த கிட் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிட் மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்காங்க. பொது தமிழ் அண்ட் ஜிஎஸ் அண்ட் தென் மேக்ஸ் இது மூணுக்குமே கொடுத்துருக்காங்க. இது நான் என்னோட ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் வீடியோலேயே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். வேர் டு ஸ்டடி நான் இவங்களோட தான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பட் இவங்க இப்போ கொடுத்துருக்காங்க அந்த கிட்டில். இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும், தேடி தேடி படிக்க வேண்டியதில்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் ஜாயின் பண்ணியிருக்க இந்த நம்பிக்கை பேட்சோடைய அந்த ஒரு ஷெடியூல்ஸை வந்து ஒரு இதுவாக கொடுத்துருக்காங்க. லைக் இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா நம்மளோட டார்கெட் டே 1லேருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், ஒவ்வொரு டார்கெட் வைஸ் இருக்கும். இதுபடி தான் நம்ம வந்து அந்த டெஸ்ட்டில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான இந்த பென்சில், பென் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்க்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு டெஸ்ட் ஜாயின் பண்ணும்போதே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த பிளாக் பென் கொடுத்துருந்தாங்க. இது எக்ஸாம்லேயுமே நிறைய பேர் வந்து இந்த பெண்ணை தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பெண்ணை வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஹைலைட்டர் கொடுத்துருந்தாங்க. இந்த ஹைலைட்டர் பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே சேம் அந்த பெண்ணோட பிராண்டே தான். பட் இந்த ஹைலைட்டர் நான் யூஸ் பண்ணியும் பார்த்தேன் ஒரு 2 பேஜஸ்க்கு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு பால் பாயிண்ட் பென், ப்ளூ பென், தென் வந்து ஒரு லெட் பென்சில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கிட்டில் இருந்த ஆல் ஓவர் திங்ஸு. ஸோ இந்த கிட்டில் வந்து எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த அகாடமியில் இருந்த நிறைய புக்ஸுமே நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்த பிறகு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.